بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடிகத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ். இறைவனின் மாபெரும் கிருபையால் பரிசுத்த முஹர்ரம் மாதத்திலே நாம் அனைவரும் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்தில் இஸ்லாமிய சரித்திர வரலாறுகளில் புதிக்கப்பட்ட ஏராளமான நிகழ்வுகள் இந்த மாதத்திலே ஆஷூரா தினத்திலே நடந்திருக்கின்றது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மாதத்தில் அதிகமான அமல்களை செய்வதற்கு எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹு தபாரக வ தஆலா தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் அந்த வரலாறு நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். கட்டியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹலரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஷுஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலான் மாதத்திற்கு பிறகு நோன்பு பிடிப்ப சிறந்த மாதம் முஹர்ரம் மாதம். முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய ஆஷூரா நாள் என்று நோன்பு பிடிப்பது என்பது மிகவும் ஒரு சிறந்த அமலாகும். கண்டியத்திற்குரியவர்களே, ஐவேளை கடமையாக்கப்பட்ட ஐவேளை தொழுகைக்கு பிறகு மிகவும் சிறந்த தொழுகை தஹஜ்ஜுத், அதாவது இரவு தொழுகை. கணியத்திற்குரியவர்களே, அந்த இரவு தொழுகையிலே நாம் தொழக்கூடிய தஹஜ்ஜுத் தொழுகைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ஐவேளை தொழுகைக்கு அடுத்தபடியாக, அதே போன்று ரமலான் மாதத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் நோன்பு பிடிப்பதற்கு மிகவும் சிறந்த மாதம் பரிசுத்த முஹர்ரம் மாதத்திலே இருக்கக்கூடிய ஆஷூரா தாஷூரா தினங்களிலே நோன்பு பிடிப்பதாகும். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த தினங்களிலே நோன்பு பிடித்து அதிகம் திக்ருகளையும் சொலவாத்துகளையும் தான தர்மங்களையும் செய்து இறையோனின் நெருக்கப் பெறக்கூடிய சுவாலிஹீன்களில் எல்லாம் வல்ல நாயகன் நம்மை சேர்த்தொருள் புரிவானாக. அந்நியத்திற்குரியவர்களே, புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னரே இந்நாளில், அதாவது பரிசுத்த முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூரா நோன்பு நோற்பது யூதர்களிடையே அது கடமையாகி இருந்தது. அவர்கள் அதை நூற்று வந்தார்கள். இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்தபோது ஆஷூரா முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாளிலே யூதர்கள் நோன்பு பிடித்திருந்தார்கள். நோன்பு பிடித்திருப்பதை கண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை நோக்கி, நீங்கள் நோன்பு நோற்றுள்ள இந்நாளில் எத்தகையது என்று அவர்களிடம் வினவிய போது, அதற்கு யூதர்கள், இந்த நாள் மிகவும் கண்ணியமான சிறப்பு மிக்க நாளாகும். அல்லாஹு இன்றைய நாளில்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மக்களை அவர்களையும் அவர்களது மக்களையும் ஈடேற்றம் பெறச் செய்தான். ஃபிரௌனையும் அவனது கூட்டத்தாரையும் கடலிலே மூழ்கடித்தான். அல்லாஹு இந்த நாளில்தான் மூழ்கடித்தான். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளிலே நோன்பு நோற்று வந்தார்கள். எனவே நாங்களும் அவர்களை பின்பற்றி நோன்பு நோக்கிறோம் என்று கூறினார்கள். கண்டியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை நோக்கி, நாங்கள் உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதன்மை உரிமை பெற்றவர்கள். யூதர்களை விட நாங்கள் தான் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதன்மையான உரிமை பெற்றவர்கள் என்று கூறி அவர்களும் நோன்பு நோற்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த நாள் என்று நோன்பு நோற்று மற்றவர்களையும் நோன்பு நோக்குமாறும் ஏவினார்கள். யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். சூமு ஆஷூரா வஹாலஃபு ஃபீஹில் யஹூதி வசூமு கபலஹு யௌமன் வபஅதஹு யௌமா.
இப்போ முஹர்ரம் 10 அன்னைக்கு முன்னாடி நாள் 9, 10 நாம் நோன்பு நோக்க வேண்டும். அல்லது 10 அன்னைக்கு நோன்பு நோட்டு 9 அன்னைக்கு நோன்பு நோக்க முடியலன்னா 10, 11 நாட்களில் நான் நோன்பு பிடிக்க வேண்டும், யூதர்களுக்கு மாற்றமாக என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்து தந்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்திலே நாம் இந்த 10ஆம் நாள் அன்று நாம் நோன்பு பிடிப்பதால் கடந்த ஒரு வருடம் செய்த பாவங்களை அல்லாஹு தபாரக வ தஆலா சிறு பாவங்களை மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சியாமு யௌமில் ஆஷூரா துஸிப அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத அல்லதி கபலஹு. நாம் நோன்பு நோற்ற அந்த நாளுடைய ஒரு வருடம் முன்பு செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா அதற்கு பாவங்களை மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூராவுடைய ஒரு நாளைய நோன்பானது அதற்கு முன்னர் நிகழ்ந்துவிட்ட ஓராண்டிற்குரிய சிறிய பாவங்களை போக்கிவிடும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை கற்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த பரிசுத்த ஆஷூரா நாளன்று முஹர்ரம் பிறை 10 அன்று நாம் நம்முடைய குடும்பங்களிலே கண்ணியத்திற்குரியவர்களே தாராளமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் போன்றவைகளில் நாம் அவர்களுக்கு விசாலமாக நாம் ஆக்கி கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் ஆக்குவதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பிக்கின்றார்கள், மன் அஸியா அலா இயாலிஹி ஃபீ நஃபகத்தி யௌமில் ஆஷூரா வஸஅல்லாஹு அலைஹி பிஸாயிரிஸ் ஸனஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கற்பிக்கின்றார்கள்? அவர்கள் கூறுகிறார்கள், ஆஷூரா நாளன்று எவர் தமது குடும்பத்தாருக்கு செலவிடுவதில் தாராளமாக நடந்து கொள்கிறார்களோ, ஆஷூரா தினத்தன்று தன்னுடைய குடும்பத்திற்கு செலவிடுவதில் யார் தாராளமாக நடந்து கொள்வாரோ அல்லாஹு அவருக்கு அந்த ஆண்டு முழுவதிலும் விசாலமாக்கி தருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்து தருகிறார்கள். இந்த ஹதீஸை சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 50 அல்லது 60 ஆண்டுகள் சோதனை செய்து அந்த நாள் அன்னைக்கு குடும்பத்தாருக்கெல்லாம் நல்ல விசாலமா எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவ்வாறு 50 அல்லது 60 ஆண்டுகள் இவ்வாறு அவர்களுக்கு செய்து அந்த சோதனையை பார்த்து சோதனை செய்து பார்த்து உண்மை என கண்டறிந்து கண்ணியத்திற்குரியவர்களே அவர் சொல்கிறார், சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, இதை நாம் சோதனை செய்து பார்த்தோம், இந்த நாளன்றைக்கு அது உண்மைதான். நாம் குடும்பங்களுக்கு தாராளமாக எல்லாம் நாம் செய்து கொடுப்பதால் அல்லாஹ் நமக்கு அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு விசாலமாக்கி தருகிறான். நமக்கு தாராளமாக நமக்கு தேவையான அத்துணையும் அல்லாஹ் தஆலா அந்த வருடம் முழுக்க நமக்கு வழங்கிறான் என்பதாக சுஃபியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதத்திலே நாம் அதிகமாக நோன்பு பிடித்து பல அமல்களை செய்வதற்கு அல்லாஹு தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆஷூரா தினத்திலே ஓத வேண்டிய முக்கியமான திக்ருகளில் துஆக்களில் ஒரு முக்கியமான துஆ ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை யார் ஒருவர் ஆஷூரா முஹர்ரம் பிறை 10 அன்று ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், மன கஷ்டங்களை தொட்டு அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்கிறான் என்பதாக மகான்மார்கள் நமக்கு கற்பித்து தருகிறார்கள். இந்த அற்புதமான துஆ திக்ரை கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் கொஞ்சம் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இறைவனுடைய நெருக்கம் பெற, நம்முடைய வாழ்க்கை சீராகவும் செழிப்பாகவும் அமைய இந்த திக்ருகளை ஓதி நாம் இறைவனுடைய நெருக்கம் பெற எல்லாம் வல்ல நாயகன் அல்லாஹு தபாரக வ தஆலா தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹர்ரம் பிறை 10 ஆஷூரா தினத்திலே ஏராளமான இஸ்லாமிய சரித்திர
சம்பவங்கள் நிகழ்ந்த நாளாகும். இந்த முஹர்ரம் பிறை 10 இந்நாளில்தான் ஆதிபிதா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா பீவி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா படைத்தான். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது இந்த முஹர்ரம் 10 தான். அவர்களுக்கு ஹலீல் என்ற பெயர் வழங்கப்பட்டதும் நம்ரூத் எனும் கொடிய அரசனுடைய தீ குண்டாரத்திலிருந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிவந்ததும் இந்த முஹர்ரம் 10 தான். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேறியதும் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல் தரையிறக்கப்பட்டதும் ஹதரத் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் மீண்டு கிடைத்ததும் இந்த பரிசுத்தமான முஹர்ரம் மாதத்தில் தான். அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோய் ஷிஃபாவானதும், அது மட்டுமல்ல, கர்பலா எனும் யுத்தம் நிகழ்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா களத்திலே தம் உயிரை தியாகம் செய்த நாளும் இந்த பரிசுத்த ஆஷூரா முஹர்ரம் பிறை 10 தான். கடிகத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதுபோன்று ஏராளமான இஸ்லாமிய சரித்திர சம்பவங்கள் இந்த நாளிலே நடந்திருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மாதத்திலே, அவனுடைய மாதமான இந்த முஹர்ரம் மாதத்திலே இறையோனின் நெருக்கம் பெற்று சாலிஹீன்களில் நல்லடியார்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. நாம் சொன்னதையும் கேட்டதையும் நல்ல சாலிஹான அமல்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.